ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வாரம் புதன்கிழமை நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பால்குட்டியிலேருந்து பெரிய கடை வரலும் எல்லாமே வரும். இங்கே எப்படி ஆடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எடுத்து பிடிக்க மாட்டேன். அவளுக்கு வராதுன்னா எவ்வளோண்ணா கொடுத்தீங்க? 46 ரூபாய் கொடுத்தது. 46 கடை 46 கல் வச்சிருக்கீங்களா? கல் வைக்கல. எத்தனை கிலோ கறி வரும்? 50 கிலோ கறி வரும். 50 கறிக்கு 50 கிலோ வரும். ஓகே ஓகே. பாத்து வண்டி பாரு வண்டி ஆட்டுற நான் விஜயண்ணா, வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. இந்த வாரம் எப்படின்னா ஆடு கொண்டு வந்தீங்க? வியாபாரம் ஒரு 17 ஆடு கொண்டு வந்தோம்னா, இன்னும் ஒரு 2 ஆடு இருக்கணும். இதெல்லாம் கொடுத்துருச்சுங்க. நீங்க எல்லாம் கொடுத்துட்டீங்க. ஓகே ஓகேண்ணா. இப்போ இந்த 4 ஆடும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கே கொடுத்துருக்கீங்களாண்ணா? அந்த 4 ஆடு ஒரு சாமிக்கு போகுது. சாமிக்கு போகுது. அவங்க தான், நீங்க தான் வாங்கிருக்கீங்களா? நீங்க எங்க இருந்து வரீங்க? நாமக்கல்ல இருந்து வரீங்க. ஓகே ஓகே. எத்தனை கடை நான் பிடிச்சிருக்கீங்க இவர்கிட்ட? நாங்க 6 கடை பிடிச்சிருக்கோம். 6 கடை பிடிச்சிருக்கீங்க. அதுல 4 இதுங்களா? ஓகே ஓகே. மீதி 2 லோடு ஏத்திட்டீங்களா? ஓகே. நல்லா பெரிய கிடாவை பிடிச்சிருக்கீங்க. என்ன பர்பஸுக்காக நான் பிடிச்சிருக்கீங்க? கோயிலுக்காக வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகே. என்ன ஐயா நீ பண்ற வேலை இது? இப்போ மொத்தம் எத்தனை கடை? நான் 6 கடை. 6 சேர்த்து மொத்தமா எத்தனை கிலோ நான் கறி வர மாதிரி இருக்கும்? இல்ல அப்படியெல்லாம் போடுறது இல்ல. சாமிக்கு சாமி இடம் சொல்ல மாட்டாங்க. இடம் சொல்ல மாட்டாங்க. கிடா வந்து ஒரு கிடா 35 ரூபான்னு கொடுத்துருக்கணும். ஒரு கிடா 35,000 ரூபாய். ஓகே ஓகே. கிடா ஒன்று 35 ரூபான்னு கொடுத்துருக்கணும். ஓகே ஓகே. ஒவ்வொரு கடாவும் ஆவரேஜ் 35 ரூபான்னு கொடுத்துருக்கீங்க. நல்லா ஒன்றும் நல்லா பெரிய சைஸா எல்லாமே பெரிய சைஸ் கடானா இது எச்சா விற்கும். மாமூலம் நம்ம கிட்ட வாங்குறதுனால அனுசரிச்சு கொடுத்துருக்குதுண்ணா. அவங்க வருஷம் வருஷம் வந்து வாங்குறாங்க. வருஷம் நம்ம கடா கொடுப்போம். அதனால ரெகுலரா கொடுக்கறதுனால அனுசரிச்சு கொடுத்துருக்காங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. நீங்க வருஷம் வந்து எடுக்கிறீங்களாண்ணா? வந்து எடுப்பாங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. என்ன ரேட்டுண்ணா இது வாங்கிருக்கீங்களா? எவ்வளோ சொன்னாங்க? 30,000 சொன்னாங்க. 30 ரூபா சொன்னாங்க. நீங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 23,000. 23,000. இன்னும் கம்மியா கேட்டீங்களாண்ணா? கம்மி கேட்டோம், கொடுக்கல. ஓகே ஓகே. பல்லு வச்சிருக்கீங்களாண்ணா? 4 பல்லு. 4 பல்லு. ஓகே ஓகே. எத்தனை கிலோ கறி வரும்? 32 கிலோ வரும். 32 கிலோ கறி வரும். ஓகே ஓகே. இது ஒரு கடை தான் பிடிச்சிங்களாண்ணா? ஒன்று தான் பிடிச்சி. ஒன்று தான் பிடிச்சிருக்கீங்க. கருப்பு கடைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. எல்லாம் சைஸ் கடாவும் இருக்கு, சின்ன குட்டிகளும் இருக்கு. எல்லாம் கடா குட்டி. வாங்கிட்டு போறீங்களாண்ணா? கொண்டு வந்திருக்கீங்களா? என்ன ரேட்னு சொல்றீங்க? என்ன பாரு கேளு. இல்ல விலையோட சந்தையோட நிலவரம், அதுக்காக விலை நிலவரத்துக்காக என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா? 330 ரூபா சொல்றீங்க. யாரா கேட்டிருக்காங்களா? சரி சரி, கட்டுப்படி ஆகல. ஓகே ஓகேண்ணா. முடிஞ்சா
சரி எல்லாம் என்ன ரேட்னு கேட்குறப்பா என்ன ரேட் நான் போயிட்டு இருக்குது இன்னைக்கு? சுமாரா வளர்ப்பு குட்டி இருக்குது கடை ஒட்டி பெருசா இல்ல. வளர்ப்பு தான் நிறைய போகுது. ஓகே ஓகே. இல்ல பண்டிகை அதனால இன்னும் கொஞ்சம் பெரிய கடைலாம் விற்கலீங்களாண்ணா? பெருங்கடை தான் பார்க்குறேன். மீடியமான சைஸ் மீடியம் சைஸ் விற்கல. ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன ரேட் நான் போகுது இன்னைக்கு? 5 ரூபா 14 ரூபா 14 5. ஓகே ஓகே. எல்லாம் எப்படிண்ணா எல்லாம் சேலங்கருப்புல சேர்றதானா இல்லை? சேலம் தான். ஓகே ஓகே. குட்டிலாம் நல்லா இருக்கு. சரிண்ணா. என்னண்ணா குட்டில என்ன ரேட்னா போகுது இன்னைக்கு? குட்டி கொஞ்சம் குட்டி பொறுத்த மாதிரி போகுதுண்ணா. குட்டி தகுந்த மாதிரி போகுது. பொட்டாடு வச்சிருக்கிறீங்க? பொட்டாடு ரெகுலரா கொண்டாடுறீங்க போலண்ணா? ஆமா ஆமா ரெகுலரா வருது. ரெகுலரா இங்கே கொண்டு வருவோம். ஓகே ஓகே. என்ன ரேட்ல தானே இருக்கு பொட்டாடு இன்னைக்கு? ஸ்டார்டிங் 8 ரூபாயிலேருந்தே இருக்குது. 8 ரூபாயிலேருந்தே இருக்கு. ஓகே ஓகே. கிடா எத்தனை கொண்டு வந்தீங்க? எப்படி சேல் ஆகிதுண்ணா? கிடா இதெல்லாம் ஒரு 40 கிடாய் கொண்டு வந்தீங்க. ஒரு 25 கொடுத்தாச்சு. இன்னொரு 5 கிடாய் இருக்கு. 5 கிடா இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு இல்லைண்ணா. இப்போ கிடா வந்து என்ன ரேட்ல இருந்தா இருக்கு? ஸ்டார்டிங் 5 ரூபாயிலேருந்து இருக்கு. 5 ரூபாயிலேருந்து இருக்கு. 10 ரூபாயிலேருந்து இருந்துச்சு. கொடுத்தாச்சு. இதெல்லாம் 5 ரூபாயிலேருந்து. ஓகே ஓகே. அதெல்லாம் 14க்கே மளிகை அதுக்கு போறியா பாட்டு வேணும். ஆடு சரக்கு வேணாமா? சும்மா ஆடு நல்லா கேட்டு சாத்தியா சொல்றேன். 5 கடையை கடியாட்டு போய் ஜோடி 45,000 வேலை சொல்றான். 13,500 என்ன ரேட்ல கேட்டுக்கிறாங்க? 13. நீங்க 5 ரூபா சொல்றீங்க. 5 ரூபா பிடிச்சிக்கலாம். இன்னும் கிடலாம் ஒன்று எத்தனை கிலோ நான் கறி வர மாதிரி இருக்கும்? 5 கிலோக்கு மேலேயே கறி வரும். தாயாடு குட்டியாடோட இருக்குது. இந்த மாதிரி தாயோட குட்டியாடு ஒட்டுக்க வேணும்னா இங்கெல்லாம் வந்து வாங்கிக்கலாம் மேச்சேரி சந்தைக்கு. வீடியோ ஒன்று எடுத்துக்கலாங்களா? நான் வீடியோ ஒன்று எடுத்துக்கலாங்களா? உங்களையும் சேர்த்து எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். சரி. இதை வாங்கியிருக்கீங்களா? 4 வளர்ப்பு குட்டி கிடா குட்டிங்களா? இல்லை 4மே கிடா குட்டி. என்ன ரேட்டு வாங்கணும்? 1 6,500ங்களா? ஓகே தேங்க்ஸ். வாங்கியிருக்கீங்களா? இப்படி வீடியோ ஒன்று எடுத்துக்கலாங்களா? எத்தனை குட்டி நான் வாங்கியிருக்கீங்க? 6 குட்டி. எல்லாம் கிடா குட்டிங்களாண்ணா? 2 கலந்து. என்ன ரேட்டு நான் வாங்கினீங்க ஒவ்வொன்றும்? மொத்தமாக 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகே. வளர்ப்பு குட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 குட்டி வாங்கியிருக்காங்க. 6 சேர்த்து 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. எப்படின்னா இருக்கு நிலவரம்? இன்னைக்கு எத்தனை கொண்டு வந்தீங்க? ஒரு 13 தானே கொண்டு வந்தேன். 13 தானே? 6 குட்டி ஒரு 7. ஓகே ஓகே. என்ன ரேட் நான் போயிட்டு இருக்குது இன்னைக்கு? அது 3 7 போல. கொஞ்சம் சிறுங்குட்டியாங்கிறது 6 6. கொஞ்சம் பெருங்குட்டி 7 7. ஓகே. இதெல்லாம் ஒட்டுக்கா கேட்டால் என்ன ரேட்டு கொடுத்துடலாம்? ஆவரேஜ் அப்படி 7 ரூபா கொடுத்துருவீங்க. எப்படின்னா இன்னைக்கு சந்தை நிலவரம்லாம் இருக்கு? ஸ்லோவாக தான் இருக்கு. ஆடும் கம்மியாக தான் வந்திருக்கு. ஓகே ஓகே. சரிண்ணா அப்படியே எடுத்து. பால் குட்டி பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. செம்மறி குட்டி வெள்ளாடு எல்லாம் கலந்து வந்திருக்கு.
அப்படி கத்துக்கானே மலப்பூட்டி தர மாட்டான் வாங்கில கறிக்குதுண்ணா கண்ட்ரோல் ஆகலாம் லைட் போடல எல்லாம் பொட்டாடுங்களா? எல்லாமே பொட்டாடுங்களா? என்ன ரேட் சொல்லி வாங்கிருக்கீங்களா இல்லை வைக்கிறது? வாங்கினதுங்களா? என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 30,000. அது 30,000. ஓகே, இது ரெண்டு? இது வந்து 10,000. இது 12,000. இது 10,000, இது 12,000. ஓகே ஓகே. நாலு ஆடும் ஒட்டுக்கா வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகே. இன்னும் கம்மியாக கேட்டிங்களா? அவங்க எவ்வளோ சொன்னாங்க? அவங்க எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? 5 ரூபாய். 5 ரூபா அதுக்கு மேலே சொன்னாங்க. ஓகே ஓகே. காயாடுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு சந்தைக்கு. சும்மா போட்டு அழுத்தாம அப்படின்னா யார்கிட்ட சரியான வியாபாரம். பெண்ணை யார்கிட்ட சும்மா எடுத்துக்கிட்டு இருக்கா? என்ன எவ்வளவு பஞ்சாயத்துல தம்பி ஒரு 200 ரூபா ஓடிப்படா அப்படின்னு எவ்வளவு இருக்கு? 4 குடி இல்ல 3 குடி தான். அப்படியா? ஒரு குடி 20,000 வாங்குறேன். விடு பணம் ஒரு 500 வச்சுட்டாப்புல மேல விடு. ஒண்ணு இல்லையா விடியா கறிக்காகக்கூடிய செம்மறி கடா கொட்டை எல்லாம் நிறையா வந்திருக்கு. நான் எல்லாம் கெடா குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா? எல்லாமே கிடையாது. எல்லாமே கிடையாது. இல்லை என்ன ரேட்னா போகுது இன்னைக்கு? இன்னைக்கு வியாபாரமே இல்லை. வியாபாரமே இல்லை. என்ன ரேட்னா சொல்லிட்டுக்கிறீங்க நீங்கள்? 10,000 11,000 சொல்லுது. 10 ரூபா 11 ரூபா. அதுவே வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இல்லை கறி ஆவரேஜ் எத்தனை கிலோ வரும்? ஒவ்வொன்றும் 12 கிலோ 13 கிலோ அந்த ரேஞ்சு வரும். 12-13 கிலோ வரும். ஓகே காசு ஒரு கூட்டமா இருக்கு.
இல்ல அதுக்கு மேல பிடிச்சிருவாங்க வேலை ஆகட்டும். நான் சொன்ன அதுக்கு மேல பிடிச்சிருவாங்க. சொன்ன கேளுங்க. இதெல்லாம் ஒட்டுக்கா கொடுத்துருக்காங்க. என்ன ரேட்டு நல்லா ஒன்றும் 13 ரூபாயா? 13 ரூபா. ஏன்னா நிறைய குட்டி வச்சிருக்கீங்க, இல்லையா? எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கானா? எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க, எத்தனை கொடுத்துருக்கீங்க? 25 கொண்டு வந்தோண்ணா. அதில் ஒரு 4 5 தான் வத்து. 5 தான் கொடுத்துருக்கீங்க. 20 குட்டி அப்படியே தான் இருக்கு. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு? இது வந்து 7.25 சொல்லணும். 7.25 சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஓகே. எவ்வளோக்குண்ணே கேட்டுட்டு இருக்கிறாங்க? 7 ரூபாய்க்கு கேட்டாங்கண்ணா. 7 ரூபாய்க்கு கேட்டுட்டு இருக்கிறாங்க. பெரியண்ணா கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டியாக வச்சிருக்கீங்க போலண்ணா. ஆமாண்ணா, நான் விற்கல. 7.500 விற்கிறேன். ஆனால் விற்கல. சேர்த்து கேட்டால் கொடுத்தலான்னு பார்க்குறேன். சரி, ஓகே ஓகே. 16 இருக்குது. இதுலேயே 16 குட்டி இருக்கு. ஓகே ஓகே. சரி, நான் அப்படியே எடுத்துட்டு வரேன். நீங்க எத்தனை கொண்டு வந்தீங்கண்ணா? 5 கொண்டு வந்தேன்னா 5 பிடிச்சிட்டு இருக்கேன். 5 கொண்டு வந்தீங்க, 5 பிடிச்சிட்டு. ஓ, வீட்லயே கொடுத்துட்டீங்களா? ஓகே ஓகே, பரவாயில்ல. 5 தான் கொண்டு வந்தீங்க, 5 அப்படியே இருக்கு. என்ன ரேட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க? 6 6 தான் கேட்டுக்கிறாங்க. 6 6 எவ்வளோனா கொடுப்பீங்க? 5 தானே வச்சுக்கிறீங்க, 6 ரூபாய்க்கு கேட்குறாங்கன்னா கொடுத்துடலாம்ல. காட்ட முடியாது. குட்டி வாங்கினது எச்சு ஆகுது இல்லை. ஓஹோ, சரிண்ணா. நம்பர் மிஸ்காலோட குட்டி பெருமுட்டி அப்பா. தம்பி வணக்கம்பா. எப்படி இந்த மாதிரி குட்டி எடுத்துட்டு வந்தீங்க? சுமார் தானா? எத்தனை கொண்டு வந்தீங்க? கொஞ்சம் பெருங்குட்டியா இருக்கு போல. கொஞ்சம் பெருங்குட்டியா இருக்கு. ஓகே ஓகே. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கிறீங்க? சொல்றேன். ஒரு 6.25 67. ஓகே ஓகே. 6.25 67 6.25. ஓகே, எல்லாம் ஒன்று தான். 50 ரூபா தான் வித்தியாசம். 50 ரூபா தான் வித்தியாசம். 20 1000 இல்லை. இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை. தம்பி, உங்ககிட்ட கால் பண்ணி கேட்கறப்ப இந்த மாதிரி குட்டி கிடைக்கல. நம்பர் அப்படியே சொல்றீங்களா? 60 94 39 80. சரி, உங்க பேரு? எத்தனை குட்டினாலும் எடுத்துக்கலாம். உங்க பேரு? தமிழரசன். தமிழரசன். ஓகே ஓகே. பாலண்ணா, நீங்க எப்படி குட்டி கொண்டு வந்தீங்க? 40 கொடுத்துட்டீங்க. நீ உங்களுக்கு மட்டும் தான் வியாபாரமா ஆயிருக்கா சந்தையில? ஒரு பேச்சு அப்படி வந்தோடனே கொடுத்துட்டீங்க. எல்லாருமே ஆடு வச்சுட்டு இருக்கிறாங்க, நீங்க மட்டும் கொடுத்துட்டீங்க. 6300. சின்ன குட்டியா கொண்டு வந்தீங்களா? இல்ல ஓரளவுக்கு நல்ல குட்டி. ஓரளவுக்கு நல்ல குட்டி கொடுத்துட்டு கேட்டா கொடுத்துட்டீங்க. 40 குட்டி கொண்டு வந்து 40 சந்தையில நீ உங்களுக்கு மட்டும் தான் வியாபாரம் ஆயிருக்குதா? சரி, ஓகே ஓகே, நான் பரவாயில்ல. சரி, நான் மறுபடியும் யாராவது குட்டி கேட்டாங்களா கொடுங்க. சரி, தேங்க்ஸ். தேங்க்ஸ்ப்பா. சரி. சத்தியம்னா அதான் பிடிச்சிக்காதா அந்த போட்டுக்காய் கடைசி பேர் போட்டுக்காங்க. நான் பொண்ணு கேக்குறேன். மாட்டு ஆடு பார்க்க வேண்டிய அந்த குட்டி பிடிச்சிக்க வேண்டாம் போட்டுக்கா. அவர் எது சங்கர்ண்ணா, எத்தனை கொண்டு வந்தீங்கண்ணா? 60 கொண்டு வந்தேன். 60 கொண்டு வந்தீங்க. எப்படி கொடுத்துறீங்க? என்ன நல்லா போகுது? நிலவரம் இன்னைக்கு வந்து டல் தானே. டல்லு தான். எத்தனை குட்டி கொடுத்துருக்கீங்கண்ணா? இப்போ இது இருக்குக்கிட்டே குறைச்சிருக்கேண்ணா.
ஓகே, அந்த 40 குட்டி இருக்கு, 20 கொடுத்துருக்கீங்க. இது கொஞ்சம் இது கொடுத்துட்டீங்களாண்ணா? இல்லை கேட்டுட்டு இருக்கிறேன். இது கொஞ்சம் பெருங்குட்டியாகுது. என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்கண்ணா? ஓகே ஓகே, 7,700. நீங்கள் 8,500 சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஓகே, என்ன ரேட்டு ஃபைனல் வந்தால் கொடுத்துடலாண்ணா? எல்லாம் 8,000, 7,300, 7,500 கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஒட்டுக்கா எடுக்கிறப்ப கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே, கொஞ்சம் நல்லா சைஸ் குட்டியாக வச்சுருக்கீங்க. எத்தனை குட்டி வாங்கி கொடுத்தீங்க எங்களுக்கு? உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 4 குட்டி வாங்கி 4 குட்டி வாங்கி கொடுத்தீங்க. வந்து சேலம் ஆ, சேலத்தை வந்து ஒரு 4 குட்டி வாங்கிட்டு போறாரு. ஓகே ஓகே. இல்லை ஃப்ரெண்டு 10 குட்டி நம்மளோட சேலத்தை வந்து வாங்கிக்கலாம். ம், ஃப்ரெண்டு நம்பர் கொடுத்து இது வந்து நம்மளை கான்டாக்ட் பண்றாரு. ஓகே ஓகே. 4 கடை குட்டிங்களா? 4 குட்டி 30,000 சொன்னாங்க. 4 குட்டி 26,000 வாங்கி தம்பி தான் உணவு நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகே. அண்ணா இது வாங்கிட்டு போறீங்களாண்ணா? எத்தனை குட்டி நான் வாங்கியிருக்கீங்க? 3 குட்டி. 3 கிடா குட்டிங்களாண்ணா? ஓகே. 3 பார்த்தீங்கன்னா கிடா குட்டி வளர்ப்பு குட்டியில் வாங்கியிருக்காங்க. என்ன ரேட்டுக்கு நான் வாங்கினீங்க? 7,600. அவங்க என்ன ரேட் சொன்னாங்க? அவங்க 8,500 சொன்னாங்க. 8,500 சொன்னாங்க. நீங்கள் 7,600 வாங்கியிருக்கீங்க. என்ன கம்மியாக கேட்டிங்களாண்ணா? கேட்டோம் கொடுக்கல. 7,600 ஃபைனல் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே. Kalau udah gede, kalau udah